ஹாய் வணக்கம். நம்ம ESSL டைம் ட்ராக் சாஃப்ட்வேரை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் எரர் ஏதாவது உங்களுக்கு ஷோ ஆகுதா? இந்த மாதிரி. ஸோ டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இத க்ளோஸ் பண்ணிடுங்க. நாம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைம் ட்ராக் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க டைரக்டரி எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நாம லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பனா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அத வந்து லொகேஷனை ஃபைண்ட் பண்ணிக்கிங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம மை கம்ப்யூட்டர்ல உள்ளார போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல கண்டுபிடிச்சு அந்த ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ள தான் நம்மளோட ESSL வந்து சாஃப்ட்வேர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த ESSL ஃபோல்டரை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. தென் நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் போனதுக்கு அப்புறம் அதுல செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டேப்ல செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ்ல போயிட்டு அதுக்கு எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு ஆக்சஸ நாம அலோவ் பண்ணணும். நாம இப்படி அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஃபுல் ஆக்சஸ் அப்படின்றத கண்ட்ரோல நாம கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தென் ஓகே ஓகே அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கங்க. இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாம ESSL டைம் ட்ராக்கை வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா எந்த வித எரரும் இல்லாம உங்களுக்கு அழகா ஓபன் ஆயிடும். ஸோ ESSL இது சம்பந்தமா லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்றது, ஷிஃப்ட் கிரியேட் பண்றது, ஷிஃப்ட் கால்குலேஷன் கிரியேட் பண்றது, உங்களுக்கு மேலும் இது மாதிரி தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஐடெக் எலக்ட்ரானிக்ஸ் சுரேஷ். தேங்க்யூ.